ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங். ஓகே. இது நியூ சேனல் ட்ரேட் லைக் போடுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பொறுத்தவரையும் மக்கள் ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம பர்ஃபெக்ட்டா ட்ரெண்ட் லைன் வரையறது அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியல. ஓகே. ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கும்போது எப்படி வரையணும்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இப்ப கன்ஃபார்ம் பண்ண போறேன். அந்த மாரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இது 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட். மேல பார்த்தீங்கன்னா தெரியும். 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட். இங்க போனீங்கன்னா பக்கத்துல டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ்குள்ள போனீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகே. இப்ப பாருங்க. எத்தனை டைம்ஸ் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு. இப்ப ஹப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 டைம்ஸ். இந்த 3 டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் இங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது 1 டைம். ஓகே. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ். 2 டைம் ரியாக்ட் ஆயிருக்கு. 3வது டைமும் ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே. 4வது டைம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகல. ரைட். 5வது டைம் அது ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியால பாருங்க. ட்ரெண்ட் லைன் என்ன அழகா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா ஒர்க் ஆகும் பாருங்க. இந்த 3 டைம்ஸ் மல்டிபிளா உங்களுக்கு பவுன்ஸ் டவுன் குடுத்துட்டு, மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் அப் குடுத்து, மார்க்கெட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணி, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கன்டினியூஷன்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் கன்ஃபர்மேஷன் பண்ணும். 1 ஆர் 2 டச்ல எல்லாம் நீங்க பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் எல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. இந்த ஒன் டே சார்ட்ல எப்படி மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. இப்ப பார்க்கும்போது மார்க்கெட் சூப்பர் புல்லிஷ். ஓகே. சூப்பர் புல்லிஷ் ட்ரெண்ட் லைனுக்கான கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கா? இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்ல அழகான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா எடுத்திருக்கு. சாரி, ஒன் செகண்ட். இந்த சப்போர்ட்டிங் ஏரியால ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கு. இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த எல்லோ கலர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஏரியா. டோட்டலா பார்க்கும்போது அங்கிருந்து இதனுடைய ப்ரீவியஸ் உடைய ஹைய வந்து மார்க்கெட் இங்க டச் பண்ணிருக்கு. ஓகே. இப்போ டச் பண்ணிருக்குன்னா, ப்ரீவியஸ்ல 2 டைம்ஸ் 3 டைம் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? இங்க ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னதான் புல்லிஷ் கடையில குளோசிங் வச்சிருந்தாலும், மார்க்கெட் இங்க போகும்போதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல மார்க்கெட் ஃபேஸ் பண்ணிருக்கு. 1 ஆர் 2 ஆர் 3. இந்த டைம்ல மார்க்கெட் டைரக்ட்டா பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு அப்படின்னாக்கா, இது சூப்பர் புல்லிஷ். ஓகே. நெக்ஸ்ட் லெவல் இவனோட ஹைல இருக்கக்கூடிய செல்ல கட் பண்ணிடும். ட்ரெண்ட் லைன் எப்படி வரையலாம்? இப்போ 1 டேல பார்த்தாச்சு. இப்ப நம்ம 15 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். 15 மினிட்ஸ்ல இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ்ல நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி வரையலாம். பாருங்க. லோவர் லோ டைம்ல இருந்து இப்போ ட்ரெண்ட் லைன்ஸ் எப்படி வரையலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டல்ஸ்னுடைய ஹையர் லோ இப்போ எத்தனை டைம் இங்க டச் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. 1 செகண்ட். நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். 1 டைம், 2 டைம், 3. ஏன்னா பிரேக் டவுன் பண்ண பார்த்துருக்கு. ஆனா அதனால பிரேக் டவுன் பண்ணவே முடியல. 4. இப்போ இந்த 4 டைமும் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிருக்கு பிரேக் டவுன் பண்றதுக்காக. ஆனா அதனால பிரேக் டவுன் பண்ண முடியல. அப்போ ஏதோ ஒரு பிரேக்கப் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம சென்டரா வச்சு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் லெவல்ல நம்ம வரைஞ்சோம்னா, பிரேக் அவுட் லெவல் பெர்ஃபெக்ட்டா தெரியுதுங்களா? பிரேக் அவுட் லெவல் பெர்ஃபெக்ட்டா தெரியுது பாருங்க. மார்க்கெட் ஈவினிங்லயே ஒரு குளோசிங் வச்சிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 2:14. லாஸ்ட்ல பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் லைனுக்கு மேல 3 3:15க்கு வந்து 3:15க்கு மேல குளோசிங் வச்சிருக்கு. ஒரு கேப் டவுன் உருவாயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பரான ஒரு கேண்டல், புல்லிஷ் கேண்டல், ஒரு பேர் கேண்டல் உருவாயிட்டு அவங்கள ஹேங்கல் ஃபில் பண்ணியிருக்காங்க. அழகா பாருங்க. ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இன்சைட் கேண்டல் பண்ணிருக்கு. அழகா ரீடெஸ்ட் மார்க்கெட் ஹையர் ஆயி மூவ்மென்ட். அப்படி இல்லன்னா, இத நீங்க வித்தியாசமா பார்க்கலாம். இத நீங்க டபிள்யூ பேட்டர்னா பார்க்கலாம். ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் புல்லிஷ். இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு கன்ஃபர்மேஷனோட நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நீங்க ஃபெயிலியர் ஆவறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபெயிலியர் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க வந்து என்ட்ரீஸ் பண்ணும்போது, எக்ஸிட் ஆவற லெவலும் உங்களுக்கு தெரியும். என்ட்ரி லெவலும் தெரியும். ஓகே. இங்க இருந்து பாருங்க. 1 கோல மார்க்கெட் மூவ் பண்ணிருக்கு. 1 கோல 502 லெவல்ஸ் பிரேக் அவுட்ல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க எந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னா எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரியாக்ட் ஆகும். பாருங்க. ரியாக்ட் ஆயிருக்கா? ட்ரெண்ட் லைன் ட்ரேஸ் ஆயிருக்கா? இங்க பாருங்க. மல்டிபிள் டைம் மல்டிபிள் டைம் இங்க பாருங்க. இங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் கீழ போயிருக்கு.
அதே ட்ரெண்ட் லைன நான் கனெக்ட் பண்ணேன்னா, இந்த இடத்துல வந்திருக்கு. அது ப்ரொஜெக்ஷனோட மேல இருக்கிறவாச்சு இது ஹையர் ஐ மூவ்மென்டம். திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. இங்க சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. அப்போ என்ன ஒரு வியூவா இருக்குன்னா, இவங்களோட எஸ்எல் எல்லாத்தையும் மார்க்கெட் காலி பண்ணிடுச்சு. இவங்களோட எஸ்எல்ல மார்க்கெட் காலி பண்ணிடுச்சு. இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹையர் ஐ மூவ்மென்ட்டா பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் மார்க்கெட் மேல, மேல, மேல போயிட்டே இருக்கு. இப்படிதான் ட்ரெண்ட் லைன நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். டிரேட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி நாள் கன்சல்டேஷன் மார்க்கெட் ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது? மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஒரு ஹையர் ஐ மூவ்மென்டம். கேண்டில் சின்ன சின்னதா போனாலும் சரி, ஆனா லோவர் லெவல்ல இருந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு லோவ இன்னொரு லோ கட் பண்ணவே இல்ல. இது ஹையர் ஐ மூவ்மென்டம் தான் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஹையர் ஐ மூவ்மென்டம் மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் ஆஃப் மூவ்மென்டம். எவ்வளோ சூப்பரா வொர்க் ஆகுது பாருங்க. அதையே எந்த இடத்துல போட்டாலும் சரி, ட்ரெண்ட் லைன் பெர்ஃபெக்ட்டா வரையக்கூடிய டெக்னிக் பொறுத்தவரையும் லோ டூ ஹை. இங்க பாருங்க. பெர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன்ஸ். சப்போர்ட், எம் பேட்டர்ன் டவுன்ஃபால், திருப்பு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அகைன் மார்க்கெட் ஒரு சூப்பர் புல்லிஷ். அதுக்கு மேல இருக்க கேண்டல் ஸ்டிக்கும் பாருங்க. ட்ரெண்ட் லைன்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் சார். ஆனா வரைய தெரியல. அவ்வளதான். எத கன்ஃபர்மேஷன் பண்ண 1 ஆர் 2 டைம்ஸ்ல 3, 4 டைம்ஸ்க்கு மேல 15 மினிட்ஸ்ல பொறுத்தவரைக்கும் 1 ஆர் 2 டைம்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி கிடைச்சிரும். ஓகே. இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்த்துக்கங்க. அடுத்ததுல பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் பண்ணி, ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பட்டனோ, இல்ல எம் பட்டனோ இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன் எம் பேட்டர்ன் பண்ணிருக்கு. மார்க்கெட் ஒரு கேப் டவுன். கன்சல்டேஷன்ல இருந்திருக்கு. ஓகே. ஆனா நீங்க மைனூட்டா கவனிச்சீங்கன்னா தெரியும். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகே. அடுத்த நாள் உங்களுக்கு கேப் ஆஃப் மொமென்டம். பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட்ட வந்து ரீட் பண்ண கத்துங்க. ரீட் பண்ண கத்துக்கும் பொழுது, உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப ஈஸியா இருக்கும். புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங். இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். ஓகே. ட்ரெண்ட் லைன் எப்படி வரையறதுன்னு இன்னைக்கு சிம்பிளா குடுத்துருக்கேன். பாத்துங்க. இது சிம்பிள் பாத்தீங்கன்னா சிம்பிள். இது அல்டிமேட் பாத்தீங்கன்னா இது சுப்ரீம். ஓகே. தேங்க் யூ. பாய். இன்ட்ரஸ்டிங் இந்த மாரி கன்டென்ட்ஸ் வேணும் அப்படின்றவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. லைக்க போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க சார். நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாரி சேனலும் இருக்கு. லைவ் ட்ரேடிங்ல லைவ்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி பாத்து மார்க்கெட்ல நான் ரியல்ல காட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் நெறைய பேருக்கு சொல்லுங்க. நீங்க போய் பார்க்கலன்னா என்னோட வீடியோட பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ். பாய். தேங்க் யூ.